இதைக் கேள்விப்பட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான். இவளை பாதுகாப்புடன் அவளது இருப்பிடத்திற்கு அனுப்பிவிடுகிறேன். அதன் பிறகு என் தாயாரை நாரதர் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று ரட்சித்தார். என் தாய் கர்ப்பவதியாக இருந்ததால் அவளுக்கு தர்மங்களை உபதேசம் செய்தார். என் தந்தை தவம் முடிந்து திரும்பியதும் அவளை அனுப்பி வைத்தார். கருவிலிருந்த நான் அவ்வுபதேசங்களை கேட்டேன். அதை மறக்கவில்லை. எனவேதான் நான் பிறக்கும்போதே ஸ்ரீமன் நாராயணனிடம் அளவற்ற பக்தியுடன் பிறந்தேன். கடும் கோபமடைந்த இரணியன் பிரகலாதனை இழுத்து கொண்டு வரும்படி ஆணையிட்டான். பிரகலாதன் வந்ததும் பரமவிரோதியான ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவனாகிவிட்டான் என்றான். அதற்கு பிரகலாதன் தந்தையை தலை தாழ்த்தி வணங்கியவாறு, தந்தையே, நீங்கள் லோகாதிபதிதான். தேவர்களும் உங்களுக்குள் அடக்கம்தான். ஆனால் ஸ்ரீஹரி ஒருவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியானவர். அப்படி இருக்க அவரை விட தாங்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்று சொல்ல முடியும்? இதைக் கேட்டு கோபமடைந்த இரண்யன், எங்கும் நிறைந்திருக்கும் உன் ஹரி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று வினவினான். தந்தையே, அவர் சர்வவியாபி. அவர் இல்லாத இடமே இல்லை என்றான் பிரகலாதன். இதைக் கேட்டு கசிபு கடகடவென்று சிரித்தான். டேய் பிரகலாதா, உன்னால் பிரலாபிக்கப்படும் அந்த ஹரி எங்கும் இருக்கிறான் என்றாய். சரி, இப்பொழுது சொல், இதோ என் எதிரே இருக்கும் ஸ்தம்பத்தில் இருக்கிறானா இல்லையா? அதை பார்ப்போம். இப்போதே நான் உன்னை தலைவேறாகவும் உடல் வேறாகவும் போகும்படி என் உடைவாளால் வெட்டி எறியப் போகிறேன். நீ சரண் புகுந்த அந்த ஹரிநாராயணன் உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று பிரகலாதனை மிரட்டினான். தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து எதிரே இருந்த அந்த தூணைக் குத்திவிட்டு தன் உடைவாளை ஓங்கியவாறு நின்றான். தன்னிடம் அளவிலா பக்தி கொண்ட பாலகன் பிரகலாதனின் சொல்லை மெய்யாக்க பரந்தாமன் அந்த தூணை பிளந்து வெளிவந்தார். நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் தோற்றத்தைக் கண்ட இரண்யன் அச்சமுற்றான். அந்த நரசிம்மமூர்த்தியின் தோற்றத்தை உற்று கவனித்தான். ஸ்ரீஹரியின் தோற்றத்தைக் கண்ட அசுரர்கள் நாலாபுரமும் ஓடினர். இதைக் கண்ட இரண்யன் தன்னைக் கொல்ல ஸ்ரீஹரி எடுத்த அவதாரமே இது என உணர்ந்தான். தன் கதையை கையில் ஏந்தி நரசிம்மரை எதிர்கொண்டு மோதினான். எனினும் கதையால் தன்னை புடைக்க வந்த கசிபுவை கைகளால் நரசிம்மர் பற்றினார். அவனை தன் தொடை மீது வைத்துக்கொண்டு கூர்ந்த தன் நீண்ட நகங்களால் இரண்யகசிபு உடலைக் கீறிக் கிழித்தார். இரத்தம் பீரிட்டுப் பாய்ந்தது. நரசிம்மருடைய முகம் அக்னி பிளம்பாக காணப்பட்டது. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது உக்கிரமான கோபம் தணியவில்லை. நரசிம்மமூர்த்தியின் அகோரத் தோற்றம் கண்டு அவரிடம் நெருங்கவே அனைவரும் அஞ்சினர். அந்நேரம் பிரகலாதனிடம் பிரம்மா சொன்னார், பிரகலாதா, ஸ்ரீஹரிக்கு உன் தந்தை மீது கொண்ட கோபம் இன்னும் தணிந்ததாகத் தெரியவில்லை. நீ அவரருகே சென்று சாந்தப்படுத்து என்றார். அவனும் மெல்ல மெல்ல நடந்து நரசிம்மமூர்த்தியிடம் சென்றான். கை கூப்பினான். அவர் திருவடி தொட்டு தரையில் விழுந்து வணங்கினான். தன் பாதங்களைப் பிடித்த பிரகலாதனை பார்த்து ஸ்ரீஹரி மனமுருகினார். நீ பிறந்த புண்ணியம், உன் தகப்பனோடு இருப்பதொரு மூதாதையரும் கடை தேறினர் என்று அருளிச் செய்தார். நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும் மேன்மை அடையலாம்